ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம மனித வாழ்க்கையுடைய அர்த்தத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நம்ம மனித வாழ்க்கையில் நம்ம ஏன் வாழ்கிறோம், எதுக்காக வாழ்கிறோம், நம்ம வாழ்க்கை எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே நிறைய கேள்வி எழுகும். அதற்கான ஒரு சின்ன விளக்கமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நம்ம இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம ஏன் வாழ்கிறோம், எதற்காக வாழ்கிறோம். இப்போ மாட்டு வண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதற்கு நம்ம வழிகாட்டுறோம், அதை நோக்கி அந்த மாடுகள் ஓடுகிறது. அதே மாதிரி இந்த சமுதாயமானது ஏதோ ஒன்று நிர்ணயிக்கிறாங்க, அதை பொறுத்து நம்ம மனித வாழ்க்கையானது அமைஞ்சிருக்கு. இயற்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையானது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொடை. அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும், கரெக்டாக அதை செலவிடணும். அதற்காக தான் இந்த வாழ்க்கை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நோக்கத்திற்காக தான் ஒவ்வொருத்தருக்குமே இந்த வாழ்க்கையானது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள், நம்ம வாழ்க்கையை ஒரு விதையோடு நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ ஒரு விதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது மண்ணுக்குள்ளே இருந்தால் அப்படியே மடிஞ்சு அழிஞ்சு போகிறதுக்கு கிடையாது. அது கிடையாது அதோடைய நோக்கம். இந்த விதையானது மண்ணில் மடிஞ்சு உருமாறி பல கஷ்டங்கள் பெற்று அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக முளைச்சி பயிராகவோ அதுக்கப்புறம் வளர்ந்து தானியங்கள் கனிகள் இந்த மாதிரி பயனுள்ளதாக நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையுமே. அப்படியே இல்லாமல் அதை பயன்படுத்தணும், அதை செலவிட தான் நம்மளுக்கு வாழ்க்கையானது முழுமை பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விதை எடுத்துக்கிட்ட மாதிரி இப்போ பால் தயிராகி இன்னும் பல பொருட்களாக மாறி நம்மளுக்கு பயன்படுகிறது. அதே மாதிரி நம்ம பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் உருமாறி நம்ம உடலுக்கான சக்தியாக அது மாறுகிறது. கரும்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சர்க்கரையாக மாறி நம்மளுக்கு ஒரு சுவை குடிக்கிறது. கடல் நீரும் உப்பு சுவையாக நம்மளுக்கு மாறி குடிக்கிறது. ஒவ்வொன்றுமே இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கும் பொழுது எல்லாமே ஒரு பயனுள்ளதாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையுமே. வேறு எப்படி, இப்போ ஒரு பொருள் நம்ம பயன்படுத்தாமல் அந்த பொருளை நம்ம அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும், துருப்பிடிச்சு வேஸ்ட் ஆகிடும். எதுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நம்ம பயன்படுத்த தான் அதோட தன்மையையும் அது காப்பாற்றிக்கிட்டு நம்மளுக்கு பயனுள்ளதாகவும் அது இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் அதை தகுந்தவாறு நம்ம செலவிட வேண்டும் அப்படிங்கிறது தான். இதை எப்படி செலவிடலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சின்ன கதையோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.